நடித்து நாங்கள் நல்ல ஒரு இதுவாக எங்களுக்கு ஜாலியாக சந்தோஷமாக படுத்துறதுக்கு எல்லாருக்கும் நன்றி. இது அமைச்சருக்கு, சிஎம்க்கு எல்லாருக்கும் நன்றி. பார்த்தோம், சந்தோஷமா இருந்தோம். இதெல்லாம் எந்த ஒரு அமைச்சர்லாம் எங்களை இது மாதிரிலாம் கொண்டாடல. இந்த இதில் நல்லா எங்களை கொண்டாடினாங்க, சந்தோஷமா இருந்தோம். நாங்கள் செம்ம செம்ம அதில் தலையை சொல்ல முடியல. செம்ம அதுதான் அந்த பெண்கள் இது பற்றி பாதுகாப்பு இதெல்லாம் நல்லா இருந்தது. படம் பார்த்துறீங்க, படம் எப்படி இருக்கு? படத்தில் என்னென்ன சீன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு? ஒரு அமைச்சரோடு சேர்ந்து உட்காந்து பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு அந்த உங்கள் பயிற்சி எப்படி இருந்துச்சு அதை நீங்கள் பேசுங்க. எப்படி அந்த ஹேப்பி எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? படத்தை பார்த்தீங்களா? அந்த படத்தில் என்னென்ன சீன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா. அமைச்சரோட சேர்ந்து பார்த்தீங்க, எப்படி இருந்துச்சு படம்? படம் நல்லா தான் இருந்துச்சு ப்ரோ. தளபதினா லாஸ்ட் படம்ன்றதுனால எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு வருத்தம் இது. திருப்பியும் தளபதி வந்து படம் எடுங்கன்னு எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கிறோம். அது சிஎம் ஆனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு ஒசரம்னா திருப்பியும் தளபதி வந்து படம் நடிக்கணும். இது வரைக்கும் நிறைய படம் நடிச்சிருக்காரு. இந்த படம் வந்து கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் இருக்குது, எங்களுக்கு பிடிச்ச மாரி. மேலும் மேலும் தளபதி வந்து நல்லா நடிக்கணும். அவர் சிஎம்மாக இந்த 5 வருஷம் இல்லை, அவர் இன்னும் பல வருஷங்கள் நான் இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஏன் நேற்று கூட சிஎம் நேரில் பார்த்தேன், நம்ம கோயம்பேடு மார்க்கெட்டுக்கிட்ட. தளபதி வந்து இது வரைக்கும் சிஎம் வந்து யாருமே இறங்கி ஒரு கேஷுவலாக நடந்து நான் யார்கிட்டையும் நான் கை கொடுத்துட்டு பேசிட்டுலாம் போக மாட்டாங்க. எந்த சிஎம் நான் இது வரைக்கும் பார்த்து கிடையாது. ஸ்டாலினா கூட நான் அந்த மாதிரிலாம் பார்த்து கிடையாது. படத்தில் பார்க்கறதோட நேரில் பார்க்கும்போது அண்ணன் வந்து கொஞ்சம் எங்க கூட வந்து கொஞ்சம் நல்லா சிரிச்சு கை காட்டு கை கொடுத்து பேசிட்டு போனார் அண்ணன் நேற்று. அதே மாதிரி அண்ணன் வந்து சொல்லக்கூடாது, ஆனால் வந்து எங்கெல்லாம் அவரோட தம்பி தங்கச்சி மாரி தான் அவர் சொல்லுவார் பாருங்க. மீட்டிங்கில் கூட சொல்லுவார், நண்பி நண்பா அப்படின்னு சொல்லுவார். அதோட அவங்க வீட்டில் ஒரு பிள்ளைங்களாக தான் எங்களை பார்க்குறாரு. நல்லா இருந்துச்சுண்ணா. அமைச்சரை வந்து அதுவும் அமைச்சர்லாம் எங்க கூட உட்காந்து பார்ப்பாரான்னாங்களா, கனவு நினச்சி பார்க்க மாட்டோம்னா. அவர் வந்து எங்க கூட கேக்கு வெட்டி எங்களுக்கு சால்வை போட்டு எங்க கூட நான் உக்காந்து படம் பார்த்து நான் எங்களெல்லாம் பற்றி விசாரிக்கிறாருன்னா அதிசயம் தானே எங்களுக்கெல்லாம். நாங்கள் நினச்சி பார்க்காத ஒரு கனவுண்ணா இதெல்லாம். அதுவும் மட்டும் இல்லாமல் நான்லாம் எங்கேருந்துமா நான் வந்துக்கிறேன், நாங்களாம் திருவண்ணாமலை கிராமத்துலேருந்து வந்துக்கிறேண்ணா. ஆமாண்ணா, சிஎம் நான் நேரில் பார்ப்பேன்லாம் நினச்சி கூட பார்க்க மாட்டேண்ணா. ஏன்னா அவரெல்லாம் பார்ப்போம்னு சொல்லி நினச்சி, அதாவது எங்கள் வீட்டிலலாம் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க, எங்கள் தாத்தாயெல்லாம் நினச்சிலாம் பார்த்துக்கிறாங்க. அவங்களாம் பார்க்காத நான் பார்த்துருக்கேன். அமைச்சர்லாம் என் கூட வேணா பேச மாட்டாங்களா, அவங்க ஓட்டு கேட்பாங்க, அவள் தான். அது ஏன்னா ஊரில் வந்து எம்எல்ஏ இவங்கெல்லாம் வந்து ஓட்டு கேட்பாங்க, அதோட அவங்க கடை முடிஞ்சுன்னு கிளம்பிடுவாங்க. ஆனால் அண்ணோட ஆட்சியில் தான் எல்லாருமே நான் நேரில் வந்து அவங்க சொன்னதை விட நான் அதிகமாக சேர்ந்துக்கிறாங்கண்ணா. படம் நல்லா இருக்கு சார், சூப்பராக எடுத்துருக்கு. பார்வதி என் பேரு. படம் நல்லா இருக்கு. ஒரு முதலமைச்சரா நல்லா எடுத்திருக்காரு. இனிமே பார்க்க முடியாது தலைவர் படம். நல்லா சூப்பரா இருந்தது படம். எல்லாம் நல்லா ஒரு இதுவா எடுத்திருக்காரு. எல்லாருக்கும் இந்த உலகத்துக்கு எப்படி இதுவா இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா எடுத்துக்காரு. அதுவும் நல்லா தான் சார் இருந்தது. நீங்க சொல்லுமா, இன்னைக்கு வந்து தளபதி படத்தை வந்து அமைச்சர்கள்லாம் ஏற்பாடு செஞ்சு உங்களை சிறப்பு விருந்தினர்களை அழைச்சி உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இந்த தளபதி படம் பார்த்தது. இந்த மாதிரி எப்பவுமே நாங்கள் மகிழ்ச்சியா இருந்தது கிடையாது. ஒரு தலைவர் கூட எங்களை உட்காந்து இந்த அளவுக்கு மகிழ்ச்சியா எங்களை உட்காந்து ரொம்ப பெருமையா இருக்குது எங்களுக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி தளபதிக்கு. என்னைக்கும் நிலைச்சு இருக்கணும் தளபதி. ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எப்பவுமே இந்த மாதிரி சந்தோஷம் நாங்க காணதில்லை. இன்னைக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். இன்னைக்கு தளபதி படம் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த மாதிரி பொண்ணா பிறந்து இது வரைக்கும் இந்த மாதிரி சந்தோஷம் எல்லாம் நாங்க பார்த்ததே கிடையாது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ்.
கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.